ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ಅಪ್ರಂಜಿ ಪೋಸ್ ಕನಕತಾರಾ ಶ್ಲೋಕ್ ఆదిశంకర లిఖే కనకతారా శ్లోక్ ఎలే సౌరాష్ట్ర భాషాము ಅಪ್ರಂಜಿ ಪೋಸ್ ನೀನು ಮೀ ಗೌರಿತೆ ಭಗವಾನ್ ಮೌ ಗೌಡೆಸಿ 1975 ಭಾಷಾಭಿಮಾನಿ ದೀಪಾವಳಿ ಮಲரும் ಎಲೆ ಅವೆಯೋ ಫಲ್ತೋ ಎಲೆ ಸಿಂಗಾರುಲ ಆಟುನ್ ಮತ್ತೆ ಬೊಗ್ಗುಮು ಎಲೆ ಪ್ರಿಂಟ್ ಹೋಯಿ ಔಟ್ರಿಯೋ ಎಲೆ ಸಿಂಗಾರುಲ ಆಟುನ್ ಬೊಗ್ಗುಮು ಆದಿಶಂಕರಕ್ಕೆ ಸೌಂದರ್ಯ ಲಹರಿ ಕನಕತಾರಾ ಶ್ಲೋಕ್ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ಐಗಿರಿ ನಂದಿನಿ ಸುನೂಯ ಅವರ ಭಾಷಾಂಶ ಹೇತೆ ಬಾ फिर ಅವರ ನಾಯಕಿ ಸ್ವಾಮಿಗಳು ದೊಂಗರ್ ಪಸ್ಕರ್ ತಪಸ್ಕೆಲ್ಲೇರ್ ಹದೋ ಕೆರೆ ಉಪದೇಶನ್ மோட்சிதேஸ்தே சுப்பிரமணியன் மெனத்தே சீர்ஷக் மென தலைப்புமு கௌரித்தே फिर सत्य साईराम हलो नी गवे गीत गौरिते एलेस्की सिंगारुलाटुन योगेंद्रन मोन्नुम सिंगारुलाटुन योगमुगस्की इंद्रनुगन तलेवनुगन जीवते महान मोन्नुमु काय होडाई देवकुची होडाई देवगिदु गौनमेल्लागे तेले लाटुन सिंगारुलाटुन इले बगु तुमी खड़ीनु चौदी एले स्लोगनस्की सिक्कुनो बा अस्केंग सिक्कनो एमाम काय लाभो मेनिदी हमको स्लोगन निवर्पड़ी आनंदंगा लगे मुदुल्ला अंको लाभ फलचा भाषा भक्ति तेले कौन आमी होडरास मेनिदी इले स्लोगनस्की सिक्कड़ी देतामु ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಭಾಷೆ ಬೇನ್ ಇನಿಮೆಗನ್ ವತ್ತಗರತ್ತಿಸೋ आम्ही सिकाडी दियसोन होरिये बेडा तेगा हाली तुम्ही ಅವರ ಭಾಷೆ ವಿರುತ್ತಿ ಕೆನ್ನೋ 1936 ಗಾಂಧೀಜಿ संगिरियो तुर भाषे सौराष्ट्र भाषे संस्कृतम सोनू से तुम्ही तेगो डेवलप केरोगिरी संगिरियो ಅವರ ನಾಯಕಿ ಸ್ವಾಮಿನ್ ಬಾಕುಧಾನಗು ಅತ್ತಂಗೋಡ್ ಅಸ್ಕೆ ಮರ ಪಿಲ್ಲಲ್ डेवलप केरन जारियोसी जय साईराम. ओम श्री साईराम. अप्ರಂಜಿ ಪೋಸ್ श्री आदिशंकर के कनकधारा स्तोत्र सौराष्ट्री भाषा. श्री हरि के पुलक भूषणांगुम आश्रित होइली मुकुलाभरण तमाल फूलो झाडली कनगवुंडु सोगनु श्रीहरि के अखिल विभूतिनु हरे क्रोमुनुं शीलन शीलुदोळरु मंगलुन्मुगो दीडे मायी लोकमंगलुन् कोरी. ಈಗ ಅರ್ಥನ್ ஸ்ரீஹரிக்கே புலக பூஷணாங்கும் ஸ்ரீஹரியினுடைய பூரித்த ஆபரணங்களை அணிந்த உடலில் ஆஸ்ரித் ஹொய்லி ஒரே மனதுடன் அதிலேயே லயித்திருந்து முகுளாபரண தமால பூலு தமால பூல் என்றால் தங்க நிறமுடைய செவ்வரளி மலர். அது மொட்டுக்களை கொண்டது. பற்பல மொட்டுக்களை அந்த செடியில் முழுவதும் மொட்டுக்களாகவே இருக்கும். அந்த மொட்டுக்களை உடைய செவ்வரளி மலரின் ஜாடளி செடியினுடைய பெண் வண்டு ஜாடளி கனக ஒண்டு செடியினுடைய பெண் பொன் வண்டு சொகனு போல ஸ்ரீஹரிக்கே அகில விபூதினு ஸ்ரீஹரியினுடைய உலகத்தை படைத்து காக்கும்
அனுபவங்களை, அதாவது லீலைகளை. விபூதி என்றால் தெய்வீக அனுபவம், லீலை, 2 பொருள் உண்டு. உலகத்தில் அவர் செய்யும் பற்பல லீலைகளை ஹர்யே ரோமனும் ஒவ்வொரு அவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மயிரிழையிலும் சீலன் சீழுதொளரோ எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கும் குளிர்ந்த கண்களால் மங்களுன் முகதீடமாயி மங்களங்கள் எனக்கு தருவாயாக என் தாயே. லோக மங்களுன் கொரி உலக நன்மைக்காகவே நான் பாடுபடுவேன். ஆகையால் உலக நன்மையை குறித்து எனக்கு பற்பல மங்களங்களை அருள்வாயாக. முக்தொயி முரரிவதனும் முகுர்புகி விலசெதொழானோ பிரேவ்லாஜூர் பிரான் விஸ்மயி இசதிசோ ஜீலி ஔலி சான்வேளும் ஹரேக் திருஷ்டிம் மதுபூல்பமே ஹரிக் ஹாருகலன் மகத்பலும் ஸ்ரேயுன்முகோ சபீதிசாம் மிளன் சீலமாயி சாகரும் உஜே தேவி. முராரியின் வதனத்தில் மூழ்கி தன்னை மறந்து, முக்தொயி என்பது மூழ்கி தன்னை மறந்து, இமையின் ஓரங்கள் வீங்கி போய்விடுகின்றன. உனது இமையின் ஓரங்கள். முகுர் புகே தொழான். முகுர் என்றால் இமை ஓரங்கள். காதல் அன்புமிக்க வெட்கத்தால் உயிரையே மறந்து போய் இப்படியும் அப்படியுமாக வந்து போய் ஹரியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பார்வையாலும் ஒவ்வொரு தேன் மலரை கோர்த்தது போல் பார்த்து ஹரிக்கு பார்வையாலேயே மாலையை சூட்டுகின்றாயே தாயே. உயர் லட்சிய வேளையில் ஹரிக்குள்ளேயே இருக்கும் எனக்கு உயர்ந்த லட்சியம் கொண்டவனாக நான் இருப்பதால் எல்லா திசைகளில் இருந்து கிடைத்திடும் பயன்களை எல்லாம் அந்த உன் பார்வையாலேயே எனக்கு அளிப்பாயாக. சாகரத்தில் பிறந்த ஸ்ரீ லட்சுமியே, பிரபஞ்சம் முழுவதும் ஹரியின் உள்ளே இருப்பதால் நானும் ஹரியின் உள்ளே தானே இருக்கின்றேன். நீ ஹரியை அப்படி பார்க்கும் பொழுது என்னையும் பார்ப்பது போல் ஆகின்றதல்லவா? இது 2வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆதிசங்கரர் लिखे कनकधारा अप्रणजी पोस्मनी सौराष्ट्र भाष्यम 3वां श्लोक. मुदित प्रेवुर प्रेमी मुकुंदो हद्दुदोळर्तोगो सिलेकनु आनंदगंधमु मिस्कुनासीली अनंगतंत्रु किरणवेलुम अतिलाजुर हाजगे अंगिलीरेंदुर रत्नरोश्मि देन्नेत्रुन् सुबीक्षभूतिन्मुगो दिनमायी भुजंगसयांगनायकी. அர்த்தம். முதித்த பிரேவூர் பிரேமி முகுந்தோ. முற்றிய பிரேமையால் காதலனாகிய முகுந்தன். பிரேமி என்பவன் காதலன். ஹத்துதொழர் ஓரக்கண்ணால் உன்னை பார்த்து கொண்டே ஆனந்த கந்தமும் ஆனந்தம் மிக்க வாசனை தரும் சரீரத்தாலும் கண்ணி வைக்காமல் பார்க்கும் பார்வையாலும் மன்மத தந்திரத்தை செய்கிறார். அனங்க தந்திரு மன்மத தந்திரம். அப்படி மன்மத தந்திரம் செய்யும் பொழுது மிக்க வெட்கத்தால், அதிலாஜுர் மிக்க வெட்கத்தால் நீ கண்களை கைகளால் மூடிக்கொள்கிறாய். அப்போது ஹாத் ஜகே அங்கிலீர் என்றுர். அவ்வாறு மூடிக்கொண்ட கைவிரல்களின் சந்துகளின் வழியாக, ரெந்தூர் சந்துகளின் வழியாக உனது கண்களில் இருந்து நவரத்தினம் போன்ற வெளிச்சம் வெளிவருகின்றது. அந்த வெளிச்சத்தால்
எனக்கு சுபீட்ச அனுபவங்களை தந்து விடுவாயே, புஜங்க சயாங்கனின் நாயகியே. காயா சர்வஸ்லோக். மதுக்மரே ஹரிபுஜானுக்யசன் கௌஸ்துப ஹாருக்மிஞ்சே இந்திரதனுஷ் ஷீலுசனிம் ஹரிக்ஷீலன் அனுஷ்கபூலுதொளானோ பகவான் ஹரிக் காமப்பிரதான் கிரண் சொம்பு வேளும் முகோ கல்யாண சுகமுன் தீலிவகுல்ய மாயி கமலாலய தேவி. அர்த்தன். சௌரஸ்லோகுக்கே அர்த்தன். மதுவை கொன்ற ஸ்ரீஹரியின் புஜங்களை உரசும் கௌஸ்துப ஹாரத்தை மிஞ்சிய ஒளி கொண்ட உனது கண்கள் இந்திரதனுஷின் ஒளியை சிந்தி குளிர்ந்த பார்வையை ஹரியின் மீது வீசுகின்றன. அனுஷ்க மலரின் அழகினை ஒத்த உனது நீல விழிகள் பகவான் ஸ்ரீஹரிக்கு காம உணர்ச்சியை தரும் பூரண சந்தோஷத்தை தருகின்றன. அவ்வாறு அவரை மகிழ்விக்கும் வேளையில் எனக்கும் கல்யாண சுகங்களை தந்து தாங்கி காப்பாயாக கமலமலரில் குடிகொண்ட தேவியே. அனுஷ்க மலர் என்பது நீல நிற இதழ்களை கொண்ட 1000 இதழ் தாமரை பூ. இது ரஷ்யாவின் தேசிய மலர் என்றும் கூறப்படுகின்றது. கைடபுக்மரே ஹரி ஹேமோம் ஹாருன்கே லலித் கலான் சீலி சீலி பாஷ்பவாரிகன் வித்யுத் கிரண் லுச்சன் தொளாமாயி மாதா துசி சமஸ்த ஜெகது மகத் கலாரூபமாயி பத்ரமங்களுன் முகோ தீடமாயி பார்கவநந்தினி. பஞ்சஸ்லோக அர்த்தம். கைடவனை கொன்ற ஸ்ரீஹரியின் மார்பிலுள்ள ஹாரங்களின் அசைவினால் லலித் கலைகள் தோன்றின. லலித கலைகள் என்பது சங்கீதம், நடனம், நாடகம் போன்றவை. இந்த லலித கலைகளை பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் நீ வடிக்கிறாய். அந்த ஆனந்த கண்ணீர் மழையினால் அந்த மலைத்துளிகளின் வழியாக மின்னல் கிரணங்களை போன்ற ஒளியை உனது கண்கள் கொட்டுகின்றன. இந்த மின்னல் ஒளி கண்களை கொண்ட மாதாவே, நீயே முழு பிரபஞ்சத்திற்கும் மகத் கலை வடிவாக இருக்கின்றாயே. அன்னையே, பார்கவன் பெற்ற மகளே, என்றும் அழியாத மங்களங்களை எனக்கு அருள்வாயாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அப்ரண்டி போஸ். சுவஸ்லோக். 6வது ஸ்லோகம். மாங்கல்ய பாஜிக் சத்வமதுகலி ಮಗೆ ಮಗೆ ಮನ್ಮದ ಸೊಂಪುನು ಆಕರ್ಷಣ ವರದೊಳರ್ ದೀಲಿ ಮೊನ್ನುಗುಸುಳನ್ ತೊರ್ದಿರುಷ್ಟಿ ಮೊರ್ಹೋರ್ ಲಗೆತಿ ಪ್ರಾರಬ್ಧ ಪದಮುನ್ಮೊಗೋ திரம் கண் ஜுடைமாயி மந்தாலஸ்யோ மகாவிஷ்ணுக்தியே மளி உல்லாஸ்தொளா கன்னிரூபிணி. எக அர்த்தன். மாங்கல்ய பாஜிக். மாங்கல்யம் தந்த கணவருக்கு சத்வம் என்னும் தேன் போன்ற குணத்தை ஊட்டி அவர் கேட்கும் பொழுதெல்லாம் மன்மத இன்பத்தை ஆகர்ஷண கடைக்கண்ணால் தருகின்றாய். அப்படி மன்மத இன்பம் தரும் பொழுது அவருடைய மனதை கடைகின்றாய்.
அத்தகைய உன்னுடைய பார்வையானது என் மீது கொஞ்சம் பட்டுவிட்டாலே போதும். பிராரப்த பதமுன் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளையெல்லாம் புண்ணிய நிலைகள் எல்லாம் எனக்கு உறுதியாக கிடைத்துவிடும் அல்லவா தாயே. மந்த ஆலஸ்யு உல்லாசமான போதை விஷ்ணுவுக்கு தனது மீன் கண்களால் தருகின்ற கன்னி ரூபிணியே. சத்வஸ்லோக் 7வது ஸ்லோகம். விஸ்வ அமரேந்திர பதமுன் விப்ரமகன் தேந்தச்சும் அத்யானந்தும் முரண்த்வேஷிக் லோக்பால் பதம் தீடிகின் மிஸ்குனா சாந்தொழர் ஹத்து சனோ மொகோ சீலமாயி இந்தீவு புலடன் தாந்து சரோஜி இந்திரா தேவி. அர்த்தம், விஸ்வ அமரேந்திர பதமன் இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த அண்டகோளம் முழுவதையும் காக்கும்படியான பதவிகளை எல்லாம் அமரர்களுக்கு விப்ரமகன் பிரமையின்றி தருகின்ற தட்சும் திறமையினால் மிகுந்த ஆனந்தத்துடன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு, முரண் துவேஷியான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு லோக்பால் பதவியை நீ அளிக்கிறாய். அதாவது உலகத்தை காத்து ரட்சிக்கும் பதவியை நீ அளித்து விடுகிறாய். அவ்வாறு அளித்த பிறகு கண்ணி வைக்காமல் அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறாயே. ஒரு அரை நொடி பொழுது அத்துச்சனு என்னை நீ பார்த்து விடுவாயே அன்னையே. அப்படி பார்த்துவிட்டால் எனக்கு எல்லா இன்பமும் சேருமன்றோ. பவளமல்லி பூவை மலரச் செய்யும் இந்தீவு பூல் என்றால் பவளமல்லிப்பூ. பவளமல்லிப்பூவை மலரச் செய்யும் சந்திரனின் சகோதரியே இந்திரா தேவியே. அட்வஸ்லோக் 8வது ஸ்லோகம். இஷ்ட விசிஷ்ட பதமுன் மர்த்தலோகின் த்ரீலோகின் தொர்தயா ஆர்திர சிள்ள திருஷ்டிர் சுலபங்கன் அவ்வள்ளனு சுரிதிருஷ்டிர் பிரபுல்லன் கமலோதரிணி மொரே தீப்தியிஷ்டான் பிரபுஷ்டி வித்யாகர் ஹொனமாயி பிரீதி புஷ்கரும் ரியே தேவி. அர்த்தம், இஷ்ட விசிஷ்ட பதமன் இஷ்டமான சிறந்த பதவிகளையெல்லாம் மனிதலோகத்தில் உள்ளவர்களும் மூவுலகத்தில் உள்ளவர்களும் உன்னுடைய அன்புமிக்க ஆரத்திர கருணைமிக்க குளிர்ந்த பார்வையினால் சுலபமாகவே அடைய பெறுவர். சூரியனுடைய பார்வையால் மலரும் தாமரையின் மடிப்பு போன்ற வயிற்றை உடையவளே, என்னுடைய ஒளிமிக்க விருப்பங்கள், அதாவது பிறர் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்ற விருப்பங்களை எல்லாம் நீ பிரபுஷ்டி வித்யாகர் போல செய்துவிடு. பிரபுஷ்டி என்றால் பலம் பொருந்திய சத்திய மார்க்கத்தில் செல்லும் கல்வியை போதிப்பவர். வித்யாகர் கல்வியை பண்ணுபவர், கல்வியை செய்து தருபவர். அத்தகைய எழுத்தாளன் போன்ற என்னை ஆக்கிவிடு. பிரீத்தி புஷ்கரும் ஹே தேவி, அன்பென்னும் புஷ்கரிணியில் வாழுகின்ற தேவியே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அப்ரஞ்சி பௌஸ் நோ ஸ்லோக். பௌசு பனி பிபாசும் மொரன்னிக்ளன் சாதக சிசுசோன் அங்கிசன்முகோ அப்ரஞ்சி பௌஸ்தொர் दयदृष्टिवरां दीलीतुरुं रक्षति दुष्कर्मुन् घेरुके धिल्लासुन् दुदूर्धमयिमायि नारायण प्राण होये तोरे
नयन कृपा वर्षामो. இங்க அர்த்தம், பௌசுபனி பிபாசும், மழைநீரை வேண்டுமென்ற தாகத்தினால் மொரன் நிக்லன் சாதக சிசு, செத்து கொண்டிருக்கும் ஜாதக பறவை போல், அங்கிஷன் முகோ, தரித்திரம் கொண்ட எனக்கு, அப்ரஞ்சி பௌஸ், தங்கமழை, உன் தய திருஷ்டி வராம், உன்னுடைய கருணைமிக்க பார்வை காற்றினால், தீலி துரும் ரட்சிதி, கொடுத்துவிட்டு சீக்கிரம் ரட்சித்தாயானால், துஷ்கர்மன், நான் செய்யக்கூடிய தீய கர்மங்களும், கேருகே தில் ஆசுன், வீட்டில் உள்ளவர்கள் நினைக்கக்கூடிய தீய எண்ணங்களும், துதூர் தமைமாயி, தூரத்தில் ஓடிவிடும் அன்றோ, நாராயணனு உயிர் போன்றவளே, உன்னுடைய கண்ணில் உள்ள கருணை மலையை பொழிந்து என்னை காப்பாயாக. தேஸ்வஸ்லோ. गीर देवी तुसी गरुड़ध्वज सुंदरी तुसी सागंबरी तुसी शशिशेखर वल्लभै तुसी सृष्टि स्थिति प्रलय खेलुमु योग्य ज्योत्स्ना देवी तो गोस्नव्यासी त्रिभुवन गुरु तुसी नन्तरुणि मायी. இங்க அர்த்தம், கீர் தேவி தூசி, சரஸ்வதியும் நீயே, கருடக்கொடியை உடைய சுந்தரியும் நீயே, சாகம்பரி என்னும் அம்பிகையும் நீயே, சசிசேகரன் என்னும் சிவபிரானின் மனைவியும் நீயே, சிருஷ்டி ஸ்திதி பிரளய விளையாட்டில் யோக்கியம் கொண்ட ஜியோஸ்னா தேவியே. ஜியோஸ்னா என்றால் கூறிய அறிவு, பௌர்ணமி சந்திரன் என்று பல அர்த்தங்கள் உள்ளன. இதை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நூலை எழுதியுள்ளார். இந்த அழகிய பேரை கொண்ட பராசக்தியே, உன்னை நாம் வணங்குகிறோம். 3 உலகத்திற்கும் நீயே குரு ஆவாய். எப்பொழுதும் இளமையோடு இருக்கும் கன்னித்தாயே. வியர்வ ஸ்லோக் 11வது ஸ்லோகம். வியர்வ ஸ்லோக் 11வது ஸ்லோகம். ஸ்ருதி காரணிக் நம்யாசி சுபகர்ம फल सूत्रधारी रतिक नम्यासी रमणीय गुन्नुंदेनारो शक्तिक नम्यासी तुरीय शतपत्र कमलवासिनी पुष्टिकारणिक नम्यासी पुरुषोत्तम वल्लभ देवी. இங்க அர்த்தம், ஸ்ருதி காரணி, வேதத்திற்கெல்லாம் காரணமாக உடையவள், சுபகர்ம பல சூத்திரதாரி, சுபகர்மங்களையே செய்வதற்கு காரணமாக விளங்குபவள், ரதிக் நம்யாசி, ரதி போன்ற அழகு மிக்கவள், ரமணீய குண்ணுந்தனாரு, நன்கு இனிமையான குணத்தை தருபவள் லட்சுமியே ஆவாள். லட்சுமி கடாட்சம் இருந்தால்தான் இனிமையான குணங்கள் வளரும். சக்திக் நம்யாசி, சக்தியை வணங்குகிறோம். துரிய சதபத்திர கமல வாசினி, நமது தூரியத்தில் இருக்கும் 1000 இதழ் மூளையில் வாழும் கமல வாசினி, தாமரையில் மலரில் வாழ்பவளைப் போல் நமது மூளையில் 1000 இதழ் கமலத்தில் வாழ்பவளே. புஷ்டி காரணி, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக உள்ளவளை வணங்குகிறோம். புருஷோத்தம வல்லப தேவி, புருஷோத்தமனின் மனைவியான ஸ்ரீலட்சுமியை வணங்குகின்றோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அப்ரஞ்சி போஸ் பர்வ ஸ்லோக் 12வது ஸ்லோகம். நம்யாசி பிரகாஷ் தேன் சொர்ணுமுக ஓஜஸ்வி நம்யாசி दूध सुंदरम
उजे देवी नम्यासि सोमा अमृत सरोजि देवी नम्यासि नारायण वल्लभ देवी. एक अर्थम नम्यासी பிரகாஷ்தேன் சொர்ணமுக ஓஜஸ்விக் தங்கமுகமுள்ள பிரகாசத்தை உடைய தேவியை நமஸ்கரிக்கின்றோம். பார்க்கடலில் தோன்றிய தேவியை நமஸ்கரிக்கின்றோம். சந்திரனோடும் அமிர்தத்தோடும் சேர்ந்து பிறந்த தேவியை நமஸ்கரிக்கின்றோம். நம்யாசி சோம அமிர்த சரோஜி தேவிக். நம்யாசி நாராயண வல்லப தேவிக். நாராயணனின் மனைவியை நமஸ்கரிக்கின்றோம். தெர்வ ஸ்லோக். தெர்வ ஸ்லோக். नम्यासि हेमाम्बुज पीडिकदेवी नम्यासि भूमण्डल नायकी देवी नम्यासि देवाति देवुनु दयकरन् देवी नम्यासि सार्गायुध वल्लभ देवी. एक அர்த்தம் ஹேமாம்புஜ பீடிக தேவி தங்க நிறமுள்ள தாமரையை கையில் வைத்திருக்கும் தேவியை நமஸ்கரிக்கின்றோம். பூமண்டல நாயகி தேவி இந்த பூமண்டலம் முழுவதும் தலைவியாக விளங்கும் தேவியை நமஸ்கரிக்கின்றோம். தேவாதி தேவனு தயகரன் தேவி தேவர்களுக்கெல்லாம் தயை புரியும் தேவியை நாம் நமஸ்கரிக்கின்றோம். சார்ங்காயுத வல்லப தேவி சார்ங்காயுதத்தை அதாவது சாரங்கம் என்னும் வில்லை ஏந்திய மகாவிஷ்ணுவின் மனைவியை நமஸ்கரிக்கின்றோம். चौथा श्लोक. नम्यासि देवी भृगुवंश नंदिनी नम्यासि श्री विष्णु हे मुष्टित सुगनंदिनी नम्यासि लक्ष्मी कमलालय देवदेवीन् वंदिनी नम्यासि बंधन्मुसुना दामोदरनु बंदिल्लिये पत्तिनी. एक அர்த்தம் பிருகுவம்ச நந்தினியை வணங்குகின்றோம். விஷ்ணுவுடைய மார்பில் ஸ்திதமாக நிலையாக இருக்கும் சுகந்தினி சுகந்த வாசம் உடைய லக்ஷ்மியை வணங்குகின்றோம். லக்ஷ்மியை கமல் தாமரை மலரில் வீற்றிருக்கும் தேவ தேவியர்களெல்லாம் வணங்கும் லக்ஷ்மியை வணங்குகின்றோம். கட்ட முடியாத தாமோதரனை கட்டிக்கொண்ட பத்தினியை வணங்குகின்றோம். தாமோதரன் அதாவது ஒரு கயிற்றினால் யசோதை கிருஷ்ணனை கட்ட முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொரு பெரிய நீளமான கயிற்றை எடுத்துக்கொண்டாலும் போதவில்லை. அது ஒரு அங்குலம் பத்தாமலே இருந்தது. யசோதையால் அந்த வயிற்றை கிருஷ்ணனுடைய வயிற்றை கட்டவே முடியவில்லை. ஆகையால் தாமோதரன் என்று வழங்கப்படுகின்றான். இவ்வாறு கட்ட முடியாதவனை கட்டிக்கொண்ட பத்தினியை வணங்குகின்றோம். பந்தர்வ ஸ்லோக். அப்ரஞ்சிபோஸ் பந்தர்வ ஸ்லோக். நம்யாசி ஷீலுசனிம் காந்தி சௌடன் கமலாட்சினி நம்யாசி பூதின் செரோ भूमण्डलुग्जने प्रसादिनी नम्यासि देवादिदेवुन्
अर्जन् सुखदायिने नम्यासि नन्दात्मज वल्लभ जितमालिने சீழுசனிம் காந்தி செவுடன் கமலாட்சினி. குளிர்ந்த பார்வையால் நமக்கு தேஜஸை ஏற்றுவிக்கும் கமல தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளை நாம் வணங்குகின்றோம். பூதின் செர பூமண்டலுக் ஜெனே பிரசாதினிக். அனுபவத்தோடு, பாப புண்ணிய அனுபவத்தோடு இந்த பூமண்டலத்தையே உற்பத்தி செய்து பிரசாதம் தருபவளாக விளங்குபவள். அதாவது நமக்கு வருகின்ற பாவ புண்ணியம் எல்லாம் கடவுளால் தரப்படும் பிரசாதமாகவே எடுத்துக்கொள்ள கற்பிக்கின்றாள். தேவாதி தேவன் அர்ஜன் சுகதாயினிக். தேவர்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணக்கூடிய சுகத்தை தரும் தாயான தேவியை வழங்குகின்றோம். நந்தாத்மஜ வல்லப ஜிதா மாலினிக். நந்தாத்மஜன் என்னும் ஸ்ரீ விஷ்ணுவை வெற்றி கொண்ட மனைவியை வணங்குகின்றோம். சுவழ்வ ஸ்லோகன். சம்பத்துன் கரிதீலி सकल इंद्रिय मनुख आनंद देस्ते माई साम्राज्य दान करन वैभव जीवनम देन सरोरुहाक्षी तोगो बंदिल्यासी दुरितमुन हरन केरे मेनी ये धानो मोरे सोन मेन क्यानुक मोरन सोन दारिद्रु औनारட்சி மாயே. எங்க அர்த்தம், நமக்கு சகலவித சம்பத்துக்களை எல்லாம் செய்து தருபவள் லட்சுமி தான். அதனால் சகல இந்திரியங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது. அவளே சாம்ராஜ்யத்தையும் தானம் பண்ண வைப்பவள். அதாவது ஞானானந்த கிரியாமையை நமக என்பது லட்சுமி அஷ்டோத்தரத்தில் உள்ளது. லட்சுமி சகசநாமத்தில் ஞானானந்தம் கிடைக்க வேண்டுமென்றால் நம் வசம் சாம்ராஜ்யம் இருந்தாலும் அதனை தானம் பண்ணுவதற்கு தயங்கக்கூடாது. அத்தகைய வைபவ வாழ்க்கையை, ஆனந்தம் தரும் திருவிழா போன்ற வாழ்க்கையை அனைவரும் நம்மை கொண்டாடினால் நமது வாழ்க்கை திருவிழா தானே. தருகின்ற சரோரு ஆட்சி, தாமரை கண்களை உடையவள். தொகோ வந்தில்லியாசி துரிதமன் ஹரன் கரைமெனி. இவ்வாறு தானம் தரும் குணத்தை உடையவர்களுக்குத்தான் துன்பங்கள் எல்லாம் ஓடிப்போகும். இவ்வாறு துன்பத்தை ஓட்ட செய்பவளை நாம் வணங்குகின்றோம். என்னை போன்ற மனிதர்களுக்கு மரணத்தை போல் துன்பம் தருகின்ற வறுமையை தராமல் காப்பாயாக என் அன்னையே. सितर्व श्लोकम. तोर्दृष्टि कटाक्षुक उपासन करन विधि सीति सीति सगलार्थ संपतुन अवुस अवुस मेल्ली सेवकरन अवनु वचनांग मानसम तोगो संदुल्लार तपस्त्याग विद्याकरन होनु सदानंद लक्ष्यम मयि मुरारी हृदयेश्वरी भजासी. எங்க அர்த்தம், உன்னுடைய கடைக்கண் பார்வையை இம்மாதிரி தான தர்மம் செய்து தியாக வாழ்க்கை வாழ்வதற்காகவே வேண்டும் என்று கேட்பவர்களை பார்த்து பார்த்து சகலார்த்த சம்பதம், எல்லா விதமான சம்பத்துக்கள், செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நான் உன்னிடமே வருகிறேன் என்று எனக்கு சேவை செய்ய வருவார்கள் அன்றோ.
வசனாங்க மானசம், வாக்கு தேகம் மனதால் உன்னை இணைத்து கொள்பவர்கள், சந்துள்ளார் இணைத்து கொள்பவர்கள். தபஸ் தியாக வித்யாகரன் ஹோனும், தபம் பண்ணக்கூடிய தியாக எண்ணம் கொண்ட வித்தையை கல்வியை பண்ணுபவர்களாக ஆவார்கள். கல்வியை செய்பவர்களெல்லாம் கவிஞர்கள் தானே. தவம் செய்து அந்த தவத்தையே தியாகம் பண்ணக்கூடிய கவிஞர்களாக மாறுவார்கள். சதானந்த லட்சியம் மயி, எப்பொழுதும் ஞானானந்தத்தை தரக்கூடிய உன்னத நோக்கத்தை கேட்டு முராரியின் ஹிருதயத்தில் வாழும் லட்சுமியை நாம் பஜனை செய்து வணங்குகின்றோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். अप्रांजी पाऊस दिवुन्ना वीसून श्लोक दिवुन्ना वीसून मैंने अटारक मेनवाई होराडे मेननो 18 होराड केतन वगैरह होराडे मेनन अटारक मैंने हिंदी वर्त खल्ली मेननो 18வது श्लोकम सरचिजस्तिदिं ह्रिये सरोजहस्तमाये हुजाळ अंसु सुगंधहारुण्गल्ली शोभनान्देयी भगवती हरिवल्लभ भक्तुन् मोन्नुजल्ली रक्षणो केरये त्रिभुवनभूतिन् कर्नार तूसी मर्मोन्नु சொந்துதீலி ரட்சிமாயே. சரசிஜ ஸ்திதிம், தாமரை மலரில் நிலையாக இருக்கின்ற சரோஜஹஸ்தமாயி, தாமரை மலரை கையில் கொண்டுள்ள அன்னையே. புஜாள் ஹம்சு, வெள்ளை ஹம்சமுள்ள, வெள்ளை நிறமுள்ள என்பது பொருந்தும். வெள்ளை ஹம்சமுள்ள சுகந்த ஹாருன், நல்ல மனம் தரும் மாலைகளை அணிந்து சோபனாந்தேயி, அழகுடன் விளங்குவாய். பகவதி, எல்லாருக்கும் அன்னையானவளே. பகம் என்றால் இந்த யூனிவர்ஸ் என்ற அர்த்தம். ஹரி வல்லப பக்தன் மொன்னு ஜல்லி, ஹரியின் மனதை ஹரிவல்லபன் என்னும் விஷ்ணுவின் பக்தர்களின் மனதை உணர்ந்து ரட்சிக்கும் அன்னையே. திரிபுவன பூதின் கர்னார் தூசி, பூதின் என்றால் பாவ புண்ணியங்களை அறிந்து அதற்கேற்ற பலனை தரும் லீலைகளை புரிபவள். மூவுலகத்திற்கும் பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற லீலைகள் புரிபவள் நீயே. எனது மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ரட்சிப்பாயே என் அன்னையே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். 19வது ஸ்லோகம் ஒக்கினி ஸ்லோக். அப்ரஞ்சி போஸ். ஆதிக்கு ஐஸ்துனோம் அப்ரஞ்சி घटानुम ஆகாசு கங்கனி அபிஷேக்கரையி சொண்டி ஹோரு அதிரூப விமலாக் அதிமங்கள பனிகளி அத்தி பிரகாஷ் கெரையே மெருதியே சொர்ணு சொகனும் சொர்ணாட்சி லட்சுமி மாயே சுந்தர்ரஜா ಬೆಡಿಮುದಿ ಸ್ವಸ್ತಿ ರೂಪಿಣಿ ಅತ್ತೋ ಬಿಸ್ಸಗೆರುಢೋರ್ ಹುಡಿಯಾವಿ ಪರಂಧಾಮ ಗೃಹಮಾಯಿ ಪಕ್ಷಿನ್ ಭವನ್ ಫೈಲೋ ಭಾರು ವರಂ ದೇನ ವೈಮಿನಿ ಬಂಧನಾನ್ ಕೆರರಿಯಾಸಿ. ஓம் ஸ்ரீ சாய்ராம். 19வது ஸ்லோகம் மிக அழகான ஸ்லோகம். திக்கஸ்திபி கனக கும்ப முகாவசுஷ்ட என்று வரக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகம். ஆர்திக்கு ஐஸ்துனோம், 8 திக்கிலுள்ள யானைகள் தங்க குடத்தில் ஆகாச கங்கை என்னும் நீரை கொண்டு வந்து உனக்கு அபிஷேகம் செய்யும் தனது தும்பிக்கையினால்.
அதிரூப விமலா, மிக்க அழகிய குற்றமற்ற எங்கள் லட்சுமி அன்னைக்கு அதிமங்கள பணிகளே, மங்களமான நீரினால் நீராட்டி மிகவும் பிரகாசமாக செய்யும். எப்படி என்றால் தங்கத்தை மெருகு ஊட்டினார் போல் பிரகாசத்தை படுத்தும். சொர்ணாட்சி லட்சுமி மாயி, தங்க நிற கண்களை உடைய லட்சுமி அன்னையே, கடல் அரசனின் மகளே, எனது முத்தே, சுந்தரராஜா வெடிமொதி, சொஸ்தி ரூபினி, மங்கள வடிவுடையவளே, இப்பொழுது வேகமாக கருடன் மீது ஏறி வருவாயாக. விஸ்வ கெருடோர் முடியாவி, பரந்தாம கிரகமாயி, பரந்தாமனின் இல்லத்து அரசியே, பறவைகள் கூவும் விடியற்காலையில், பைலோபார் என்றால் வைகரை பொழுது 5 முதல் 6 வரை, பைலோபாரு வரம் தர வருவாய் என்று எண்ணி உன்னை வணங்குகின்றோம் தாயே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். 20வது ஸ்லோகம். அப்ரண்டிபோஸ். கமலே கமலாட்ச வல்லபே தொர்மொன்னும் கருணாபூர சிங்காருலாடுன் ஹுப்பில்லி சேனாம் லோகுர்ஜுகு அவமான் பொடன் அங்கிசன் முகோதூ பிரதம பாத்திரங்கன் கெல்லி கிருபகேரி தயே ஹுப்பில்லி சதா. அர்த்தம்: கமலே, தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே, எல்லாவற்றிலும் வல்லமை கொண்டவளே, உனது மனதில் கருணாபூர சிங்காருலாடன், கருணை மிக்க அழகிய அலைகள் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதாவது தன் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அன்பை பொழிந்து காக்க வேண்டும் என்ற கருணை அலைகள் அன்னையின் மனதில் பொங்கிய வண்ணம் இருக்கின்றன. உலகத்திலே மிகவும் அவமானப்படக்கூடிய தரித்திரனாகிய எனக்கு வறுமை வந்துவிட்டால் பெற்ற தாயாலும் மதிக்கப்பட மாட்டார். இப்படிப்பட்ட தரித்திரம் நிலையை கொண்ட எனக்கு என்னை பிரதம முதலில் அருளக்கூடிய தகுதி வாய்ந்தவனாக கருதி தயை புரிந்து தயை பொங்கி அருள்வாயாக அன்னையே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அப்ரண்டிபோஸ். ஃபலஸ்ருதி. சரோஜாஸ்துதி சௌராஷ்டி பாஷாம் பாராயண் கெல்லிஜியதி திரிவேதமயி திரிபுவனுக்ரம்யம் தேன் லக்ஷ்மி மாயி சத்குண் அத்திதேயி கௌரவ் भाग्य भोगुन देयी बुधुन के सत्यान आस्थान पूर्ति केरी चेल्रेंगन संपुन पिक्कड़ई देवी. அர்த்தம்: தாமரை மலர் போலவே சூரியனை கண்டு மலர்வது போல் விஷ்ணுவை கண்டு மலரும் தேவியின் துதியை சௌராஷ்டிர மொழியில் பாராயணம் செய்து வாழ்ந்தால் திரிவேதமயி, 3 வேதங்களுக்கும் தலைமையான அன்னை, 3 உலகங்களுக்கும் மங்களம் தரும் அழகு, ரம்யம் என்றால் அழகான மங்களம் தரும் லட்சுமி அன்னை ஆனவள் நமக்கு சர்ப்ப குணங்களை தருவாள். அத்திதேயி, சர்ப்ப குணங்களை மிகுதியாக தருவாள். கொடுமையான வாக்கு பேசுவதோ, வசனாங்க மானசைகி, வசனம் தேகம் மனதாலும் கடுமையானவைகளை நினைப்பதோ பேசுவதோ செய்வதோ இவைகளெல்லாம் தடுத்து விடுவாள். கௌரவ், மதிப்பை தருவாள். பாக்கியம் தருவாள். சகலவித போகங்கள் இகப்பர சுகங்களை தருவாள். புதன்கே சத்யான ஆஸ்தான், அறிஞருடைய உன்னதமான ஞான ஆசைகளை பூர்த்தி செய்து செல்ரங்கடன் சொம்பொன் பிக்கடையி தேவி. செல்ரங்கடன் என்பது
சௌராஷ்டிர மொழியில் உள்ள அழகிய வார்த்தை. வளம் மிக்க மகிழ்ச்சியை எங்கும் பழுக்க வைப்பாய். பிக்கடையி என்றால் பழுக்க வைப்பாள், அதாவது எங்கும் மங்களத்தை தங்க வைப்பாள் என்று பொருள்.